அத்தை மகனை கட்டிக்கிட்டா நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு எல்லா பெண்களுமே நினைக்கிறது சகஜம்தான். ஆனா அந்த அத்தை மகனாலேயே இந்த பொண்ணுக்கு நடந்த சோகத்தை கேளுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியை சேர்ந்தவங்க தான் 20 வயசான கௌசல்யா. இந்த பொண்ணு சென்னையில பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்ப பிஎட் 2ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கும் பெரும்பேடு கிராமத்தை சேர்ந்த 30 வயசு நிரம்பிய அத்தை மகன் ராஜேஷ் என்பவருக்கும் 5 மாசத்துக்கு முன்னாடியே திருமணம் நடந்திருக்கு. இந்த நிலைமையில தான் ஒரு நாள் கௌசல்யா திடீர்னு வழுக்கி விழுந்து தலையில அடிபட்டுருச்சு. இதனால தன்னுடைய மனைவி கௌசல்யாவுக்கு மூச்சு பேச்சே இல்ல அப்படின்னு மருத்துவமனைக்கு கொண்டு போய் மருத்துவர்கிட்ட காமிச்சிருக்கிறாரு ராஜேஷ். ஆனா கௌசல்யா ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டு அங்க வந்த கௌசல்யாவுடைய பெற்றோர்கள் கௌசல்யாவுடைய கழுத்துல இருந்த காயத்தை பார்த்து சந்தேகம் அடைஞ்சு காவல்துறையில புகார் கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை கௌசல்யாவுடைய கணவரை தீவிரமா விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஏற்கனவே தீபிகா அப்படின்ற பெண்ணை காதலிச்சு வந்தது தெரிய வந்திருக்கு. தீபிகா அவருடைய உறவினர் என்பதால வீட்டுல சொல்ல முடியாம கௌசல்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாராம். திருமணத்துக்கு பிறகு அவருடைய காதல் தொடர்ந்து இருக்கு. ஆனா தீபிகாவுடைய தூண்டுதலால தான் ராஜேஷ் தன்னுடைய மனைவி கௌசல்யாவை கொலை செஞ்சுட்டு அவங்க வழுக்கி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நாடகம் ஆடி இருக்கிறாரு. ஒரு கொலையை செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாது போல வேலைக்கும் போயிருக்கிறாரு. இந்த திட்டமிட்ட கொலையில ஈடுபட்ட ராஜேஷ காவல்துறை கைது செஞ்சு சிறையில அடைச்சிருக்கிறாங்க. ஒரு பொண்ணை பிடிக்கல அப்படின்னா நேரடியா சொல்லிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா வீட்டுல சொல்றாங்க அப்படின்னு திருமணம் செஞ்சா இந்த மாதிரி ஜெயில தான் உட்காரணும்.